என் குழந்தை விட்டு பிரிஞ்சு வந்தவதான் நான். வர்ற வழியில இந்த குழந்தை அழுதுட்டு இருந்தது. பால் குடுக்கலாம் தான் தூக்கிட்டு வந்தேன். அம்மா, பெத்த தாயை விட்டு குழந்தை பிரிஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா எந்த தாயும் குழந்தையை விட்டு பிரிஞ்சிருந்ததா பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி பிரிஞ்சிருக்கிறத விட உயிரை விடுறதே மேல். எந்த காரணத்தை கொண்டு குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்காத. உடனே குழந்தை கிட்ட போய் சேர். அம்மா லலிதா எங்க குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு வெளியே போயிருக்கான். கொண்ட ரூம்ல வை. லட்சுமி நில்லு. நான் தான் உன்னை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சேல, ஏன் திரும்பி வந்தேன்? லலிதா, உன் வாழ்க்கையில குறுக்க நிக்க நான் வரல. குழந்தையை பார்க்கத்தான் வந்து. என் குழந்தைய பிரிஞ்சு நான் இருக்கவே முடியாது. குழந்தைய என்கிட்ட கொடுத்துடு லலிதா. கொடுக்குறேன். ஆனா நீ குழந்தைய பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுத்துடணுமா? அப்படி நீ திருப்பி கொடுக்கறதா இருந்தா தான் குழந்தைய காட்டுவேன். இல்ல எந்த ஜென்மத்திலயும் நீ குழந்தைய பார்க்கவே முடியாது. சரி, நீ சொல்றபடியே சேரு. கரெக்டா 4 மணிக்கு நான் குழந்தையோட இங்க வரேன். நீ இங்கேயே காத்துக்கிட்டு. அத்தை, என்னம்மா இப்படி பதவி போய் வந்திருக்கேன்? அது எப்படி அத்தை நான் சொல்றது? என்னம்மா இது? இது வரைக்கும் எத்தனையோ விஷயம் சொல்லிருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப என்ன விஷயம்? இல்ல அத்தை, ஜோசியரே நீங்களே சொல்லுங்க. அதுல பாருங்க, உங்க பேர குழந்தை ஜாதகத்தை நீங்க கணிக்க சொன்னதா உங்க மருமக வந்து சொன்னா. ஆமா. ஜாதகத்தை பார்த்தனோ இல்லையோ, நேக்கு ஒரே ஷாக்கு. ஷாக்கா? 3ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சுட்டு இருக்கான், 2ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல சனியும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கான். அவங்க பாட்டில செஞ்சுட்டு போட்டமே, நமக்கு என்ன? ஐயோ பெரியவா, அப்படி சொல்லப்படாது. கிரகங்கள் வக்கரிச்சுண்டு சஞ்சாரம் செய்யறதுனால, இடம் மாறுறதுனால உங்க பேர குழந்தைக்கு பயங்கர கண்டம் இருக்குன்னு ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா சொல்றது. ஐயோ, கண்டமா? அதுல பாருங்க, கண்டம்ங்கிறது எந்த ரூபத்திலயும் வரும். எனிவே தட் இஸ் எ ஃபேக்ட். ஃபேக்ட் சரிங்க. அதுக்கு என்ன ஆக்ட் பண்ணணும்ங்கறது இவ கிட்ட சொன்னீங்களா? தெரியவா, நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு 48 மணி நேரம், 2 days நீங்க இந்த வீட்டை விட்டு மாறி இருக்கணும், அவ்வளவுதான். வீட்டு விட்டு மாறணுமா? ஆமா, கிரகம் வக்கரிச்சுட்டு இருக்கே. ஆமா, கிரகம் வக்கரிச்சா ரொம்ப அக்கிரமம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பண்ணிட்டு இருக்கேன். இல்லம்மா? ஆமா சார். பாருங்க, இதுக்கு வேற பரிகாரம் ஏதாவது உண்டா? வேற நிவர்த்தியே கிடையாது. ஏன்னா 4ஆம் வீட்டு கிரகம், அதாவது இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வக்கரிச்சுட்டு இருக்கு. ஆமா, வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வக்கரிச்சா பின் வீட்டுக்கு தானே போகும். அதே போல நாங்க இந்த வீட்டுல இருந்து வக்கரிச்சு பின்னால இருக்கிற அவுட் ஹவுஸ் போனா என்ன? இல்ல சார், உங்க பேர குழந்தைக்காக இந்த ஊரை விட்டே போகணும்னு சொல்றேன். இல்ல ஜோசியரே? ஆமா ஆமா, நாங்க சொல்ல ஜாதகம் சொல்றது. ஆமாமா, ஜாதகம் நிறைய சொல்லிட்டு இருக்கு. எனக்கு பேர குழந்தை உயிர் தான் முக்கியம். நீங்க சொல்றபடியே செய்யறேன். ஏமா என்ன அத்தை, நான் சொல்றபடி கேக்குறீங்களா? முதல்ல இருந்து நீ சொல்றதுதானே நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னமா சொல்லு. நம்ம கிராமத்து பங்களா போயிடுவோமா? போலாமே. அருமையான ஐடியா. ஏண்டி, எனக்கு தோணாத ஐடியா எல்லாம் உனக்கு வருது. இப்படிப்பட்ட மருமக இருந்தா எனக்கு வேற என்ன வேணும்? ஆமா, இந்த சமயம் பார்த்து உன் புருஷனும் மாமாவும் வெளியூருக்கு போயிருக்காங்களே, அவங்களுக்கு இந்த செய்தி யார் சொல்றது? நான் மங்களத்தம்மகிட்ட சொல்லிட்டு வரேன். இதுக்குள்ள நம்ம புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ண. சரி சரிங்க. பெரியவா இந்தாங்க, நீங்க ஜோசியரா நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் கொஞ்ச நாள் வெளியூர் பார்த்து போயிடுங்க. லட்சுமியா, இத்தனை நாள் எங்கமா போயிருந்த? அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? கிராமத்து பங்களாவுக்கு போயிருக்காங்க.
வீட்டுக்குள்ள போந்து குழந்தைய திருடிட்டா போற? இல்ல, நீதான் என் குழந்தை எனக்கு காட்டக்கூடாதுன்னு இங்க கொண்டு வந்து வச்சுட்ட. குடுடி குழந்தை குடுக்க போறியா இல்லையா? என்ன சமாச்சாரம்? இந்த பைத்தியக்காரி என் குழந்தைய திருடிட்டு ஓடுறான். இல்ல, இது நான் பெற்ற குழந்தை. வாட்ச்மேன், அம்மா, இந்த திருடி ஓடாம பாத்துக்கோ. சரிம்மா, வாமா. அத்தை, 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 என்னது உங்க பேர குழந்தை எங்க? எங்க? ஐயோ, என் பேர குழந்தை எங்க? லட்சுமி வந்து திருடிட்டு போயிட்டாத்தே. ஆமா அத்தை, அவளை பார்த்தா பைத்தியம் பிடிச்சவ மாதிரி இருக்கா. குழந்தைய திருடிட்டு போகும்போது நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். புடிச்சு நிறுத்தி வாட்ச்மேனை பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். பட்டணத்துலதான் நம்ம குடும்பத்தினுடைய மான மரியாதையை பாழாக்குனது பத்தாதுன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வேற வந்துட்டா. குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கத்தி கலாட்ட பண்ணி கூட்டத்தை வேற சேர்த்துட்டா. அதனால நிச்சயமா உங்க பேர குழந்தை உங்களுக்கு கிடைக்க மாட்டான். அப்படி கிடைக்கணும்னா அந்த கூட்டத்துக்கு மத்தியில அவன் உங்க மருமக இல்லைன்னு உங்க வாயால சொல்லணும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பேர குழந்தை வேணுமா, லட்சுமி வேணுமா? அச்சோ, எனக்கு பேர குழந்தை தான் வேணும். அப்போ நான் சொல்றபடி நீங்க நடிக்கணும். நடிக்கிறேன். எப்படி நடிக்கணும்? ஒரு வாட்சி சொல்லு. அப்போ நேரா நீங்க அங்க வரீங்க. லட்சுமி உங்களை பார்த்ததுமே அத்தே நானடி அவ நடிப்பா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விறுவிறு லட்சுமி பக்கத்துல போய் பலாறு கண்ணத்துல ஒண்ணு குடுத்து, நீயாடி என் மருமக, இவதான் என் மருமகன்னு என்ன பார்த்து சொல்லணும். அந்த குழந்தைய நான் பெற்றதுதானே நீங்க சொல்லிடணும். சொல்லுறேன். என் பேரனுக்காக நான் எது வேணும்னு சொல்றேன். சரி, இப்ப நீ சொல்றபடி நான் நடிக்கிறேன். சரியா இருக்கான்னு பாக்குறியா? பாக்குறேன். எங்கே லட்சுமி கூப்பிடுறாப்புல அத்தேன்னு ஒரு வாட்டி கூப்பிடு. அத்தே, அத்தே, நீயாடி என் மருமக. நடிப்பு சரியா இருக்கா? சரியா இருக்க. அங்க போன பிறகு இவரை கொஞ்சம் கூடவே பண்றேன். சரி, வா, வா. அத்தே, பாத்தீங்களா அந்த திருடி நிக்கிறத? அந்த பைத்தியக்காரி குழந்தைய கொன்னாலும் கொன்னுடுவான். போங்க அத்தே, சீக்கிரமா போங்க. போறேன். லட்சுமி, என்கிட்ட சொல்லாமே போன எங்களை எல்லாம் விட்டு பிரியா உனக்கு எப்படி மனசு வந்தது? உன்னை சொல்லு. உன்னை லலிதா தானே போ சொன்னா? இல்ல, நானா தான் போனேன். நீ போய் சொல்ற. உன்னை லலிதா தான் வீட்டை விட்டு தோத்திருக்கு, எனக்கு தெரியும். வாடி என் மருமவளே, எப்படி என் நடிப்பு? ஏண்டி நீ எனக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கறியா? நடிச்சேண்டி. எப்ப தெரியுமா? என் லட்சுமியா நீ வீட்டை விட்டு தோத்தனில இருந்து நீ சொன்னதுக்கெல்லாம் நான் நடிச்சேன். எதுக்கு? என் லட்சுமியை கண்டுபிடிக்கிறதுக்காக, என் லட்சுமி திரும்பி வரதுக்காக. இப்போ என் லட்சுமி திரும்பி வந்துட்டா. நான் ஜெயிச்சுட்டேன்டி, நான் ஜெயிச்சுட்டேன். அதுக்கு நான் பரிசு கொடுக்கிறேன். அடச்சி, பயப்பட. நீ என்னடி எனக்கு பரிசு கொடுக்கறது? என் வாழ்க்கைக்கு போட்டியா வந்த லட்சுமியையும் என் வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருக்கிற அவ குழந்தையும் சுட்டு பசிக்கு அவங்க 2 பேர் பணத்தையும் உங்களுக்கு பரிசா கொடுக்கிறேன். அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? நீ அவ்வளவு சுலபமா அவங்கள சுட விடுவேனா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க மேல தூசி துரும்பு பட விட மாட்டேன்டி. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுடு. ஆமா, இருங்க. எனக்காக, என் குழந்தைக்காக நீங்க ஏன் சாகணும்? இந்தாங்க உங்க பேர குழந்தை. லலிதா, வா, என்ன சுட்டுடு. இல்ல லட்சுமி, அந்த வெறி பிரச்சனைக்கு நான் தான் இரையாகணும். நீ போகாத. நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். என்னது? நான் சொல்றது கேளுங்க. என்ன விடுங்க. விடுங்க தா. ராஜா, என்ன காரியம் பண்ணிட்டு? அம்மா, ராஜா சுடல, நான் தான் சுட்டேன். மான் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த லட்சுமிய என் மக புலி மாதிரி துரத்துக்கிட்டே வந்தா. என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருந்தும் இன்னொரு அப்பாவி பொண்ணையும் அவ பச்சை குழந்தையும் அவ குடும்பத்தையும் சுட்டு பொசிக்கிட்டா. இப்ப நான் சுட்டது என் மகளை அல்ல, ஒரு மிருகத்தை. என் மகளை சுட்டத்துக்கா சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். லலிதா, அழாத லட்சுமி, அழாத. இத்தனை நாளா நான் உன்ன கண்ணீர் விட வச்சேன் பாரு. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. ஒரு குடும்பத்துல மாமியார் மருமகளுக்கு ஏற்படுற கோபதாபங்களை அந்த வீட்டு மருமக அடுத்த வீட்டுக்காரிக்கு சொல்லிட்டான்னா அந்த குடும்பம் அதோ கதிதான். அந்த மருமகளுக்கு இப்படிதான் தண்டனை கிடைக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். லலிதா, உடன் பிறந்தே கொல்ற வியாதிய போல ஒரு நல்ல குடும்பத்துல நான் இருந்து வாழக்கூடாது லட்சுமி. உன்னை போல தியாகம் உள்ள படிச்சவங்க தான் வாழணும். நீதான்
நீதான் அத்தனோட சந்தோஷமா வாழணும் லலிதா.